கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நான் பேசும்போது ஏற்படக்கூடிய நிமித்தங்களின் அடிப்படையிலும் சொல்லிட்டு வரேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், அதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜோதிட ஆலோசனை பெற முடியும். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் பெறலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்கள் பார்க்க போகிறோம். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த வாரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கி உத்திரம் நட்சத்திரம் வரை சந்திர பகவான் பயணம் பண்றார். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் அவருடைய ஆதிக்கம் தான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். ஒரு மேஷராசிக்காரருடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதே இந்த செவ்வாய் கிரகம் தான். அது உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க, அது பாதிக்கப்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பாதிப்பு வருது. இதுதான் கணக்கு. அப்போ எப்பொழுதுமே நீங்கள் செவ்வாய் பகவானுக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள், நவக்கிரகத்தில் செவ்வாய் பகவான் இருப்பார் பாருங்க, அவருக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அதே போல முருகப்பெருமான் வழிபாடு மிக மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தால் இந்த மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம், வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை என்றும் செவ்வாய்க்கிழமை என்றும் தொடர்ச்சியாக ஒரு 9 வாரம் அபிஷேக ஆராதனைகள் செய்து பாருங்க. எந்த திருமண தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகும், எந்த பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தியாகும். இந்த வாரம் உங்களுக்கு வியாபார ரீதியாக ஒரு நல்ல நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம். மேஷராசிக்காரங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல வாரம். நீங்களே ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா கூட இப்போ ஆன்லைனில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். மேஷராசிக்காரங்க கூடுதல் லாபம் தரும், நிறைய கிளைண்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு இரட்டை மனநிலை இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பாடத்தை படிப்போமா வேண்டாமா, இந்த கோர்ஸ் எடுத்து படிப்போமா வேண்டாமா, இந்த கல்லூரியில் சேருவோமா வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் இருக்கும், இருந்து நிவர்த்தி ஆகும். பயணங்கள் அமையக்கூடிய வாரம். மேஷராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அமையக்கூடிய வாரம். வெளியூர் பயணம் கூடி வரக்கூடிய நேரம். இதுல உங்களுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வாரம் அமைய போகிறார்கள். ஏன்னா இந்த வாரத்துல தான் இந்த 17ஆம் தேதி ஆடி மாசம் ஆரம்பிக்கிறது. அப்ப சூரிய பகவான் கடகராசிக்குள்ள போயிடுவார். இப்ப மிதுன ராசிக்குள்ள இருந்துட்டு இருக்கார். 17ஆம் தேதி ஒரு கடகராசிக்குள்ள போயிடுவார். போன பிறகு அங்கு சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகம் ஏற்படுகிறது. ஆகவே புதிய வீடு மனை வாங்குற யோகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே உண்டு. தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். மிகப்பெரிய வெற்றிகள் வரும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இதெல்லாம் ஒரு அருமையான சூழ்நிலையாக உங்களுக்கு அமைகிறது. கோபத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். இது மிக நல்ல வாரம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பாருங்க, ராசியில செவ்வாய் இருக்கார். எங்கெல்லாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிரும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். சார் திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார், வரனே கூடி வரலைன்னா இந்த வாரம் பலருக்கு திருமணத்திற்கு வரன் அமையும். ரிஷபராசி பெண் உங்கள் மகளாக இருக்காங்க, அவங்களுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ வரன் கூடி வரும்.
திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாரம் முழுக்க நீங்க டாக்கட்டிவா இருக்கீங்க, ஓப்பனா பேசுவீங்க, எதையும் வெளிப்படையா பேசுவீங்க. இப்படித்தான் படிக்கிறேன், இதுதான் என்னால் படிக்க முடியும், நான் இப்படித்தான் மார்க் வாங்குறேன், எல்லாமே உங்களால் சொல்லுவீங்க. நான் இப்படித்தான் வியாபாரம் செய்கிறேன், என் வியாபார அணுகுமுறை இதுதான் அப்படின்னு தைரியமாக சொல்லுவீங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரம். உங்களால் மாணவர்கள் எல்லாம் பலன் பெறுவார்கள். டீச்சிங் வேலைகள் பலருக்கு இப்போ கிடைக்கும். 2 கூடையவன் 2 ஆட்சியாக இருப்பதெல்லாம் ஒரு பெரிய யோகம். நல்ல வாக்கு பலிதம், நல்ல பண வருமானம், டெய்லி வருமானம் எல்லாம் இப்ப பெருகும். ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல உட்கார்றாரு, அங்க கேதுவோட சேர்றாரு. அப்போ உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கிறது. வீட்டில் புதிய வீட்டு பொருட்கள் வாங்குறது அதெல்லாம் இருக்கும். சில இடங்களில் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும். வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா ரிப்பேர் ஆகும். அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், டிவி மாற்றுறது அதெல்லாம் இப்போ இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதனால காதல் விஷயங்களில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, காதலில் வெற்றி போன்ற விஷயங்கள் எல்லாம் கூடி வருது. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதனால் எதிரிகள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலரால் சில தொந்தரவுகள் இருக்கலாம், அதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் உடல் நலத்தில் கண்கள் சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். குரு பகவான் 3ஆம் இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்துருக்கார். சுப செய்தி பேச்சுவார்த்தைகள் நடக்கும், பயணங்கள் கைகூடி வரும். ஒரு கல்யாணத்துக்கு வரன்னு பார்த்தீங்க, தடை வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, அந்த தடை நிவர்த்தி ஆகிடும். சனி பகவான் லாபத்தில் இருப்பதனால் வெளிநாட்டு யோகங்கள் பலருக்கு கூடி வரும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கே பலருக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அதெல்லாம் நல்ல யோகமாக இந்த காலகட்டத்தில் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். நீங்க என்ன விரும்புறீங்களோ அது நடக்கும். திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு செய்ய. எனதருமை மிதுன ராசி என்பர்களே, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் வார துவக்கத்தில் ராசியில் சேர்ந்திருக்கிறது பெரிய யோகம். ராசிநாதன் ராசியில் இருக்க ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடியவார். தைரிய ஸ்தானாதிபதி சூரியனும் ராசியில் இருக்கார். மிகச்சிறந்த தைரியம் மனசுல இருக்கும். தைரியத்தினால் பல விஷயங்களை வெல்வீர்கள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தன வரவை தருவார். சில நேரங்களில் உங்க லைஃப் பார்ட்னர் கோபப்படுவார். அதனால குடும்பத்தில் சிறு சிறு வருத்தங்கள் வரும். சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்கிற போது ஈகோ கிளாஷ் வரும். உங்களுடைய மனைவி அல்லது உங்கள் கணவர் இருக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கும். கணவருக்கு வெளியூர் பயணங்கள் அமையும். உங்களுக்குமே வாகன பயணங்கள் கூடி வரும். கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிலைத்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய காலத்தான். வேலை மாற்றம் பலருக்கு ஏற்படுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். டெக்னிக்கல் ஃபீல்டில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கணும். செவ்வாய் 12ல் இருக்காரு. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய முயற்சி, சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வியாபார ரீதியான ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல செய்தி சேரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக துணை நிற்கக்கூடிய தெய்வத்தின் துணை இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அமாவாசை தர்ப்பணத்தை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க கடைபிடிங்க. உங்களுக்கு இந்த வாரத்தில் 14ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி போதாயன் அமாவாசை, 14ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை என்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் உயர்த்தும். பல ஜாதகங்களை நான் பித்ரு தோஷத்தை பார்க்குறேன். என்ன காரணம்னே தெரியல, எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குங்கிறாங்க. அதுக்கு பித்ரு தோஷம் தான் காரணம் அப்படின்னு ஜாதகத்தை தெரிகிறது. பித்ரு தோஷம் போகணும்னா அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த வாரமே உங்கள் நட்சத்திரத்தில் தான் துவங்குகிறது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இந்த வாரம் துவங்குகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் வாரம் துவங்குகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. இதை பார்க்கிற போது வெளியூர்களுக்கு பயணம் செய்கிற போது உங்கள் கார், உங்கள் வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயணம் செய்யுங்க, அது நல்லது. மகளுக்கான வெளியூர் பயணங்கள், வெளியூர் முயற்சிகள் சிலருக்கு அமையலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் சில இடங்களில் நடக்கலாம். இது வெற்றிகரமான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக
நீங்கள் கோமதி அம்மனை வழிபடுங்கள், பெரிய வெற்றிகள் பெருகும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதனான சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்து இந்த வாரம் துவங்குகிறது. இந்த வாரம் நிறைய பயணங்கள் இருக்கும். வேலை ரீதியான பயணங்கள், கல்வி ரீதியான பயணங்கள் இருக்கும். சிலருக்கு கல்வி ஸ்தாபனங்கள் மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். இன்னும் சிலருக்கு பிஸ்னஸ் மாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூடும். 17ஆம் தேதி ராசிக்குள் சூரிய பகவான் வருகிறார். அதை மிக முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். அந்த சூரிய பகவான் ராசிக்குள்ள வருகிற போது அரசு வழி காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசியில் இருக்கிறது மிகுந்த மேன்மை. நீண்ட நாள் வியாதிகளுக்கு மருத்துவம் எடுப்பீங்க. அந்த மருத்துவத்தினால் வியாதிகள் மட்டுப்படக்கூடிய, வியாதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை வரும். நல்ல தனவரவு வரும். போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெல்வீர்கள். அதுக்கான யோகமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வரும். சிலருக்கு கருத்து மாறுபாடு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் லிங்கம், சிவலிங்கத்தை சென்று வழிபாடு செய்தால் கணவன் மனைவிக்கு இடையிலே நல்ல ஒற்றுமை கிடைக்கும். அது வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரத்தில் 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள் வருகிறார். அன்றைக்குத்தான் ஆடி மாதம் தொடங்குகிறது. ஆடி பண்டிகை தொடங்குகிறது. தட்சிணாயன புண்ணிய காலம் துவங்குகிறது. இது ஒரு மிகச்சிறந்த வாரமாக உங்களுக்கு பிஸ்னஸில் லாபம் தரும் வாரமாக இருக்கு. உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உண்டு. இந்த வார இறுதியில் நல்ல பண வருமானம் வந்து சேரும். கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் விநாயக பெருமானுக்கு எருக்கம்பூ மாலையிட்டு அவரை வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கண்ணு முன்னால் பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு நல்ல வாரமா உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான வாரம். ராசியில சுக்கிர பகவான் இருப்பது ஒரு யோகம். 10ஆம் இடத்திற்குரிய சுக்கிர பகவான் ராசியிலே அமர்ந்து நல்ல வேலை, நல்ல பதவி, நல்ல தொழில் அமைப்பு இவற்றை உருவாக்கி தரப்போகிறார். இதற்கு சாதகமாக புதனுடைய அமைப்பும் இருக்கு. ஒருத்தர் ஜாதகத்தில் புதன் நன்றாக இருந்தால் தான் எஜுகேஷன் நல்லா வரும். புதன் உங்களுக்கு இப்போ லாபத்தில் இருப்பதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே மிகச்சிறந்த வல்லமை. கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி, எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் வெற்றி, இவ்வளவு நல்ல விஷயங்கள் கூடி வருது பாருங்க. அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பல்வேறு யுக்திகளை கடைபிடித்து, நுணுக்கங்களை கடைபிடித்து வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் லாபத்திலே இருக்கிறார். 17ஆம் தேதி ஒரு விரயஸ்தானத்திற்கு வருகிறார். பல பேருக்கு வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா வீட்டில் சில கருத்து மாறுபாடுகள் வரலாம். தன லாபம் உள்ள நல்ல வாரம். நல்ல காசு பணம் நல்ல லாபமா இருக்கும். அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிப்பதனால் நல்ல நண்பர்களின் துணை கிடைக்கும். பிசினஸ்ல லாபம் கிடைக்கும். ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் ஒரு பரபரப்பு இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல வாரமாக, முன்னேற்றமான வாரமாக அமைகிறது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுமையாக செல்ல வேண்டிய ஒரு சூழல் இப்போ உண்டு. உயரதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இடையில சில இடங்களில் கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய வாரம். அவை பொறுமையாக சென்றால் வெற்றி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாரமாக தன வரவுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பெருகும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த வெற்றி தரக்கூடிய ஒரு வாரம். ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதே, ஆட்சியாக இருக்கிறதே ஒரு நன்மைதான். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் அனுகூலமாக இருக்கணும். நிறைய பேர் கேட்டு வராங்க, சார் பிஸ்னஸ் பண்ணலாமா? சில பேர் கேட்காமலேயே பிஸ்னஸ் தொடங்கிட்டு பிறகு வருகிறார்கள். ஒரு அன்பர் மலேசியாவிலிருந்து ஒரு அன்பர் ரொம்ப நாளாக எப்படியாவது உனக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிட்டே இருந்திருக்காரு. ஏதோ ஒரு வகையில் நம்பர் கிடைக்கல அப்படின்னு அவர் நம்மகிட்ட பேசும்போது தான் சொன்னார், ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. அவர் உங்களை தொடர்பு கொடுக்குற போது வியாபாரம் ஆரம்பிச்சிருந்தார். அந்த வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் ஜாதகத்தை பார்க்குறோம், வியாபாரத்துடைய கிரகநிலைகள் திருப்தியாக இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்களே கேட்குறேன். ஆமாம் சார் அப்படிங்கிறார். சார் வியாபாரம் பண்ணலாம்னு எல்லாரும் சொன்னாங்களே சார் அப்படிங்கிறாரு. ஜாதகத்தில் கிரகநிலைகள் சப்போர்ட்டாக இல்லையே.
ஜாதகத்தில் புதன் பகவானும் சந்திர பகவானும் சப்போர்ட்டாக எல்லாம் வியாபாரம் ஆரம்பிக்க முடியாது. யார் வேணால் வேலைக்கு போகலாம், ஆனால் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணிட முடியாது. அவங்க உங்கள் ஜாதகத்தில் அனுகூலம் வேணும். அப்போ இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால் அதற்குரிய பரிகாரங்களை சொல்லி அனுப்பினேன். என்ன செய்யலாம், இவர் எப்படி நடந்து கொண்டால் இவருக்கு வெற்றி வரும், என்ன அணுகுமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு பலருக்கு நல்லா இருக்கு. இந்த நாளில் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். அவங்களுக்கு திருமணத்துக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூடி வரும். சனி பகவான் 7ல் வக்கரிச்சு உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய கணவர் அல்லது உங்கள் மனைவி இவர்கள் ஒரு கொந்தளிப்பில் இருப்பாங்க, இல்லைன்னா உடல்நல பாதிப்பில் இருப்பாங்க, உடல்நலம் பற்றிய பயத்தில் இருப்பாங்க. எந்த கருத்து மாறுபாடும் இல்லாமல் இருந்து கொள்வதும் நல்லது. அது மாதிரி உங்கள் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், அவருக்கு சில மன மாற்றம் இருக்கும். அவர்கிட்ட பேசி நிவர்த்தி பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்புறம் பஞ்சநாதன் சொல்லாமல் விட்டுட்டார் நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். புரியாத பாடங்கள்லாம் புரிய துவங்கும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களை உயர்த்தும். இதெல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கு. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு பாக்கியமான வாரம். சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து வாரத்தை துவங்குவதை யோகம்தான். 5ல் ராகு 9ல் சந்திரன். வாரம் துவங்கும் போது பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு கூடும். லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் தோணும். இந்த வாரம் மின்சார விஷயங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மின் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரங்களுக்கு உண்டு, சிலருக்கு உண்டு. அதனால கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. தந்தையால் பெரிய நன்மை ஏற்படும். படிப்பு முயற்சிகளை மாணவர்கள் பெரிய பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். கணவரோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரலாம். அதுவே வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வருவது நன்மையை தரும். இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. எதிர்பார்க்கிற கல்வி குறித்த நல்ல நல்ல தகவல் வந்து சேரும். உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மையை தரும். இது ஒரு தனம் தரும் வாரம், கல்வி தரும் வாரம், வியாபாரத்தில் லாபம் தரும் வாரம். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் இருந்தால் வெற்றி பெற்றுருவீங்க, ஜெயிச்சிருவீங்க. அதெல்லாம் யோகம் நல்லா இருக்கு. நண்பர்கள் மட்டும் சில பேர் உங்களுக்கு எதிராக நடப்பாங்க. நல்லவர்கள் போல் நடித்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கிட வேண்டியது உங்கள் பொறுப்பு. சில பேருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வயசானவங்களுக்கு இருக்கலாம். இப்போ மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். நியூராலஜிஸ்டுக்கெல்லாம் இப்போ நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் கடகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய யோகமெல்லாம் உண்டு. பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க பாருங்க, பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட், அவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் இப்போ கிடைக்கும். ஃபினான்ஸ் சம்பந்தமான படிப்புகள் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. மதுரை மீனாட்சியை வழிபட்டு பாருங்க, நிறைய நன்மைகள் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே ராசியை பார்க்கிறார். யோகம் 19ஆம் தேதி சஷ்டி வருது. சஷ்டி விரதம் இருங்க. விருச்சிக ராசிக்காரங்க சஷ்டி விரதம் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை, முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பெறலாம். புதன் பகவான் அட்டமத்தில் இருக்கிறார். மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு மாற்றம் ஏற்படும், நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஸ்மார்ட் வேலை படிப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல ஸ்மார்ட் ஒர்க் அதிகம் பண்ணுவீங்க. வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம், இதெல்லாம் சிறப்பாக இருக்கு. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இது ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல வாரமாக இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க பல பேர் இந்த வாரத்தில் ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இந்த வாரத்துடைய 16ஆம் தேதி ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிறதுக்கு பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருப்பதனால எச்சரிக்கையாக இருந்திருக்கு. இது ஒரு அற்புதமான வாரமாக கலைஞர்களுக்கு அமைகிறது. புதிய புதிய வாய்ப்புகள், சினிமா வாய்ப்புகள், நாடக வாய்ப்புகள் கூடி வரும். தனுசு ராசி என்பர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 புதன் 7ஆம் இடத்திலே ஆட்சியாக இருப்பதே ஒரு யோகம். நல்ல வெளிநாட்டு வாய்ப்பு பலருக்கு கூடி வரும். இந்த காலகட்டத்தில் படிப்பதற்காக பலர் வெளிநாடு போவீங்க. வெளிநாட்டு பயணம்லாம் வியாபாரத்துக்காகவும் கூடி வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய், 6ல் செவ்வாய் இருக்கிற போது உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கத்தான் வேணும்.
உடல்நலம் சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் சிலருக்கு இருக்கும். வேலை நிமித்தமான பயணங்கள், அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். பண விஷயத்தில் கெட்டியா இருக்கணும், சிக்கனமா இருக்கணும். குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய காலமெல்லாம் நாட்டில் விலைவாசிகள் உயர்வு மிக கடுமையாக இருக்கும். கிரகங்கள் அப்படி காட்டுது. விலைவாசி கடுமையாக உயரப்போகுது அப்படின்னு காட்டுது. அதனால மிகச் சிக்கனமாக தனுசு ராசிக்காரர்கள் இருந்து கொள்வது என்பது நன்மையை தரும். பிறருக்கு பணம் கடனாக கொடுப்பது, இரவல் கொடுப்பது, நகையை இரவல் கொடுப்பது, இதெல்லாம் எச்சரிக்கை தேவை. கொடுத்தவை திரும்ப வருவது கடினம் என்று கிரகங்கள் காட்டுவதனால மிகுந்த எச்சரிக்கை தேவை. வருமானம் உயர், உங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் வரும், சுபகாரியங்கள் குடும்பத்தில் கூடி வரும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. வாரத்துடைய துவக்கத்திலேயே இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்யூனிகேஷன் செக்டரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடம்புல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. உணவு உண்கிற போது கவனமாக இருக்கணும். கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடாம வயிற்றுக்கு செமிக்கக்கூடியதாக சாப்பிட்றது உங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவானுடைய பார்வை வெற்றிகளை அள்ளி கொடுக்கும். மருத்துவ துறை சார்ந்த படிப்புகளின் மீது மாணவர்களுக்கு ஈடுபாடு பெருகும். இது ஒரு வெற்றிகரமான நல்ல வாரம். பல் மருத்துவம் படிப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் கூடி வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும். வேலையில் சிலருக்கு இடமாற்றம் உண்டு. புதிய வேலை தேடக்கூடிய முயற்சி அது வெற்றி பெறும். வாரத்துடைய 2 இறுதி நாட்கள், இறுதியாக வரக்கூடிய 2 நாட்கள் மட்டும் வண்டி வாகன பயணங்களை அவாய்ட் பண்ணணும். மனைவியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். பிஸ்னஸ் ரீதியான போட்டிகள் அதிகரிக்கும். ஆனால் போட்டிகளை அழகாக சமாளிப்பீங்க. என்ன போட்டினாலும் நீங்கள் சமாளித்து தந்துடுவீங்க. மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதெல்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் நல்லா செய்வீங்க. இது ஒரு நன்மையான வாரம். சுபகாரியங்கள் எல்லாம் கூடி வரும். நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இதெல்லாம் வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணம் செய்வதற்கு உதவும். இந்த வாரத்தில் பல நேரம் நீங்கள் தெய்வ உருவங்களை கனவில் காண்பீர்கள். குழந்தைகள் உங்கள் கனவில் வரும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் லைஃப்ல நடக்க போற அறிகுறிகள். நன்மையான விஷயங்கள் நிறைய நடைபெறப் போகுது இந்த வாரத்தில். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல வாரமா இந்த வாரம் இருக்கு. சார், நமக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் ரொம்ப முக்கியம். போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா இப்ப நிறைய நன்மைகள் நடக்குதுன்னு கிரகங்கள் சொல்லுது. ஜோதிட சாஸ்திரம் அப்படித்தான் பேசுது. இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் மருந்து இந்த வாரம் துவங்குவதே உங்களுக்கு யோகம்தான். பினான்சியலா நல்லா இருப்பீங்க. இனிமையான பயணங்கள் அமையும். பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும். சோசியல் மீடியா மேல உங்க ஆர்வம் அதிகரிக்கும். எப்போ பார்த்தாலும் செல்போனை பார்க்கறது, எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியாவிலேயே நீங்க மூழ்கி இருக்கிறதெல்லாம் பல கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. படிக்கிற மாணவர்கள் கூட படிப்பை விடவும் இந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவாங்கன்னு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிடுவீங்க. புதுசா வீடு வாங்குற யோகம் எல்லாம் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் வரும், வீடு வாங்குற யோகம் வரும். கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் எல்லாம் வரும். பினான்சியல் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. வங்கி துறையில் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். இதெல்லாம் ஒரு யோகமான சூழ்நிலை தான். செயற்கை முறை கருத்தரிக்கல சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா நாட்டில் பல பேர் கஷ்டப்படுறாங்க, குழந்தை பாக்கியம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள்லாம் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் 7-8 குழந்தைகள் இருந்த காலமெல்லாம் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலையுமே இப்படி சொல்லுவாங்க, நிறைய குழந்தைகள் இருக்கும். இப்போ குழந்தை பிறப்புங்கிறதே பிரச்சனைக்குரியதாக இருக்குங்கிறாங்க. நிறைய இடங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கெல்லாம் அந்த கிரக அமைப்புகள் ஒரு காரணம், நம்முடைய உணவு முறைகள் ஒரு காரணம். ஆகவே இந்த காலகட்டத்தில் செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. பிசினஸ் ரீதியா நல்ல லாபம் வரும். மனசுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் ரொம்ப பொறுமையா நிதானமா கவனத்தோடு நீங்க செயல்படுவீங்க.
எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் மறந்துட மாட்டீங்க. கவனமாக எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. மீனராசிக்காரங்களுக்கு புதிய வேலை மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ உண்டு. புதிய சொத்து வாங்குற யோகம் உண்டு. அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குற யோகம் உண்டு. பழைய சொத்தை விற்கக்கூடிய அமைப்பு உண்டு. குரு பகவான் 5ல் இருக்கிறது யோகம். சுபகாரியங்கள் வீட்டில் கூடி வரும். கல்யாண செய்தி கூடி வரும். கோவில் ட்ரஸ்டி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. உழவார பணிகள் செய்வதில் பெரிய சந்தோஷம் இருக்கும். கோயில் தூய்மைப்படுத்துறதெல்லாம் ரொம்ப நிம்மதியை தரும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னா உழவார பணிகளில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கோயில்களை சுத்தம் செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் குடும்பத்தில் நன்மை பெருகும். நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் பிள்ளைகளுக்கு காசு பணம் சேர்த்து வைக்கிறத விட புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோம். உழவார பணிகளில் நாம் ஈடுபட்டால், கோயில்களுடைய தூய்மை பணிகள் அதில் ஈடுபட்டோம்னா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் பலருக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களும் குழந்தை பாக்கியம் கூடி வரும். அதே நேரத்தில் சுகர் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் சிலருக்கு இப்போ இருக்கலாம். அதில் அக்கறை எடுக்கணும். அது மிக முக்கியம். இப்போ உங்களுக்கு பழைய சொத்துக்கள் விற்கணும்னு நினைச்சா விற்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் பலருக்கு கூடி வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வார இறுதியில் இருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிடில் ஆஃப் தி வீக்கில் பெரிய அளவுக்கு வியாபார வளர்ச்சி இருக்கும். இது ஒரு நன்மையான வாரம் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும். காமாட்சி அம்மன் வழிபட்டால் பெரிய பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி வரும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.